டப்பிங்கில் போயிட்டுருக்கு சார். நீங்கள் என்ன அந்த நிக்கில் சதீஷ் அந்த வரிசையில் வர்றீங்களா? இல்லை உங்கள் மேனரிசம் எல்லாம் அதே மாதிரி இருந்தது சில விஷயங்கள்லாம். சார் லுக் இப்படி பாருங்கள், அப்படி பாருங்கள், லெஃப்ட் ரைட் பாருங்கள், அது இது. டைட்டிலெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சிமிலாரிட்டி எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்து சிமிலாரிட்டி வர்றது உண்டு. இது வந்து அதான் நம்ம சொன்ன மாதிரி கேரக்டர் வந்து அவர் ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ரு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை அப்படி ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி எண்டு பண்ணும்போதும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு ஒரு லேடிஸ் தாய்க்குளம் அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்துக்குவாங்க, குடும்பத்தில் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த பிரண்ணா அவங்க வந்து நடித்தது அவங்களுக்கு அவங்க இதை மீறின ஒரு கேரக்டர். பட் அதை 2-3 கெட்டப்பில் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் எல்லாருமே ஸ்ரீநாத், சூர்யா இவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன இது 1 நாள் 2 நாள் வேலைன்னா கூட அந்த 1 நாள் 2 நாள் வேலை வந்து படத்தில் தேவைப்படுற அளவுக்கு இருந்தது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, கமல் சார் இப்போது லேட்டஸ்ட்டாக கேஆர் சாரும் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தேட்டர் வந்து அவ்வளோ பெரிய படங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்தமாதிரி படங்கள்லாம் வரும்போதே ஒரு ஷோ கிடைக்கிது பெரிய விஷயமா இருக்குது. இல்லைங்க, இங்கேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னன்னு சொன்னோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து பெரிய படங்கள் போடுறாங்கன்னா ஒரு படமாவது சின்ன படம் வந்து கம்பல்சரியாக போடணுன்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸு கொண்டு வரணும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இவங்கெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி பண்ணால் தான் கரெக்டாக வருமோ ஒழிய இதை அவங்களா பார்த்துக்குவாங்க அவங்களா பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா எப்படி சரியாக வரும்? நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இல்லை சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும். போய் நின்னோம்னா 4 தேட்டரில் வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு படங்கள்லாம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா சரி அடுத்த ஷோ புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வந்துட்டோமே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன படம் ஒன்று இது எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணும். நானெல்லாம் அப்படி டிக்கெட்டு கிடைக்காம ஃபஸ்ட்டு டே இரவும் பகலும் படமெல்லாம் அப்படி தான் போனேன். ஏதோ ஒரு படத்துக்குன்னு போனேன். அதை டிக்கெட்டு மத்தியானமாக சாயங்காலம் தான் கிடைக்கிச்சு. இது ஏதாவது புதுசாக யாரோ நடிச்சிருக்காங்களே ஜோசப் தலியத்து என்னடா அது சிட்டாடல் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக 100 டேஸ் ஓடும் அப்படிங்கிற லெவலில் எனக்கு படம் பார்த்தோன்னுமே தோணுச்சு. அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கர் பெரிய ஹீரோ வந்தார். எல்லாருமே அப்படி தான் புதுமுகம் அப்படின்னு சொல்லும்போது புதுசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல. அது வந்து கவர்மெண்ட்டும் இவங்களும் தான் ட்ரை பண்ணணும். அதுலயே வந்து ரீ ரிலீஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து படத்தை வந்து ஸ்டாப் பண்றாங்க. அது நீ எப்படி பாக்குறீங்க? ப்ரொடியூசர் எப்படி பாக்குறாரு? இல்லைங்க, சினிமாவில் வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. வியாபார யுக்தி யார் வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா பழைய படங்கள் மறுபடியும் கொண்டு வந்து போடுறாங்கன்னு சொன்னோம்னா அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான். அதுதான் வந்து மறுபடியும் ரிலீஸுக்கு வருது, ரீ ரிலீஸு. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் 4 ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா நீ சின்ன படம் கம்பல்சரியாக போடணுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா அது போதும். இது வந்து சின்ன படங்கள் நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து அந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த டைரக்டர்ஸு அந்த நடித்தவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து இது ஏன் போடுறீங்க அது ஏன் போடுறீங்கன்னு நம்ம பார்க்குறத விட இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறத அது ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். சார், சினிமாவில் இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பப்போ சண்டை வருது, அது எல்லா காலத்தையும் நடக்கிறது தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி கேட்க முடியும் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள்? இல்லை சார், அப்படி கிடையாதுங்க. எல்லா விஷயத்துலையும் இங்கே நம்ம சில நேரங்களில் சண்டை போட்டுக்கிறோன்னா எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா? இப்போ கலைஞர் 100ஆண்டு விழா கொண்டாடுறதுன்னு சொன்னோம்னா இதில் வந்து அவங்க சண்டை போட்டிருக்கோங்கிறதுக்காக நீ வந்து நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியும். எல்லோரும் சேர்ந்து கலைஞர் என்னன்னு பார்க்கணும். அவர் ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் இருந்தவர். அவர் ஆரம்பத்தில் வந்து படத்தில் வந்து வசனங்கள் எழுதினவர், கதை வசனம் எழுதினவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரைட்டராக வந்து நம்ம பார்த்தா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதனால் 100ஆண்டு விழாங்கும்போது இதில் நீ யார் நான் யார் அப்படின்னெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல. அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்கெல்லாம் என்ன சாதனை பண்ணாங்களோ அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியும்.
ஓ அவங்களுக்கு 100ஆண்டு விழா எடுக்கணும்னா அவர் என்ன வசனம் எழுதுறாருன்னு சொன்னோம்னா அப்போ தான் அவன் வந்து திருப்பி திருப்பி பார்ப்பான். பராசக்தி படமெல்லாம் அவர் என்ன டைலாக் எழுதினாரு என்னங்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வருது. எங்கே நீங்கள் எங்கிட்ட மைக் கொடுத்துட்டு படத்தை பற்றி கேளுங்கன்னா என்ன கேட்பாங்க? டைரக்டர் சும்மான்னு இருக்காரு. டைரக்டர் சார் தமிழ்ல நீங்க பேசாம ஆங்கிலத்தில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்க, அப்படின்னு நடிக்கிறதெல்லாம் தமிழில் பேசும்போது பிக்கப் பண்ணி நடிச்சிடுறாங்க. நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஃப்ளோவாக பேசுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவங்கவுங்க தாய் பாஷை அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் ஃப்ளோவாக பேச முடியும். இன்னொரு பாஷைங்கும் போது அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு தான் இது பண்ணி ஆகணும். ப்ராமிட் பண்ணி பண்ணும்போதும் கரெக்டாக கேட்டு பண்ணிடுறாங்க. அதனால் சில பேர்த்துக்கு வந்து சில அவங்கவுங்க தாய் மொழி தவிர்த்து வேறு ஏதாவது பேசுறது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்குது. இப்போ என்னையே கேட்பாங்க எல்லோரும், என்ன கோயம்புத்தூர் கொங்கு நாடு பாஷை மாறாது, என்ன பண்ண முடியாது. ஸோ நான் பேச ஆரம்பிச்சுன்னுமே கோயம்புத்தூருங்கிறது ஈஸியாக தெரியும். ஸோ அது சினிமாவில் நான் என்ன மாற்றணும்னு நினச்சா கூட பட் எல்லாம் ரசிக்கிறாங்கும் போது ஓகே அதையே பண்ணிட்டு போயிடுவோம். அது ஏன் நம்ம விஷப்பரிச்சியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல. It was amazing working with everyone, the whole team, and um, uh, I think I have to thank Director Ramdev for giving me the opportunity to act with Bhagyaraj sir, a legend, and amazing experience. I was really looking forward to this shoot because ange poite ipdi, you know, a senior artist, a legend is going to be there on the sets, how it's going to be, and it was wonderful. I learned a lot from sir, and thank you sir. It was wonderful working with you, Srinath. It was wonderful working with you too, and the whole team. Wishing everyone a lot of success, and hope you all like the movie. Thank you.